நேற்று தியாகு ஒன்று பேசியிருந்தார். ரொம்ப ரொம்ப நன்றாக பேசியிருந்தார். அவர் நல்ல அறிவான மனிதர். அவர் சொன்னார், இந்த தீரன் மிதிவண்டியை ஓட்டுவார், இந்த ராமதாஸ் பின்னாடி கேரியரில் உட்கார்ந்து கொள்வார். 2 பேருமாக சேர்ந்து ஒரு ஊரில் 10 பேர் இருந்தால் அங்கே ஒரு கூட்டம் போட்டு பேசுவார்கள். இப்படி இவர்கள் போன காலமெல்லாம் நான் அப்பொழுது கூட இருந்திருக்கிறேன். நம்மை போன்ற அறிவான மனிதர்களின் யோசனையை அவர் ரொம்ப விரும்பி கேட்பார். நான் அவருடைய கட்சி இல்லை என்றாலும், தியாகு சொல்கிறார், நான் அவருடைய கட்சி இல்லை என்றாலும் அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த தொடக்க காலத்து மனிதர்களில் நான் ஒருவன். அது அவருடைய பாடு ரொம்ப மகத்தானது. அவர் மிதிக்காத கிராமங்கள் இல்லை, அவர் பேசாத பேச்சுக்களும் இல்லை. என்ன, இந்த தீரன் நல்ல பேச்சாளி. பின்னால் எங்கிட்ட போய்விட்டு வந்த பிறகு அவர் தன்னுடைய மதிப்பை இழந்து விட்டார். இப்பொழுது என்ன செய்கிறார் என்று எனக்கு தெரியவில்லை. தீரன் பேச்சு ரொம்ப அழகாக இருக்கும், நல்ல பேச்சாளி, தலைவராகவும் இருந்தார். அவரைத்தானே தலைவராக போட்டு வைத்து கொண்டு நடத்தினார். இப்படி பல பேரை தலைவராக வைத்திருந்து விட்டு தான் கடைசியிலே அன்புமணியை தலைவராக்கினார். தீரனால் அகற்ற முடியும், தீரனால் அறைகூவல் விட முடியவில்லை. எத்தனையோ தலைவர்கள் ஜி.கே. மணியால் விட முடியும், அன்புமணியால் விட முடிந்தது, அறைகூவல் விழுக்க முடிந்தது.